ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். திருவண்ணாமலை கிரிவலம் குறித்த சிறப்பு தகவல்களுடன் கூடிய இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை கோவிலின் அதிசயங்கள் மற்றும் இந்த ஆடி மாத கிரிவலத்தின் முக்கியத்துவத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். திருவண்ணாமலையே சிவபெருமானின் அக்னி வடிவமாக இருக்குங்க. ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட போட்டியில் சிவன் பெரிய அக்னி ஸ்தம்பமாக நின்றாரு. அவரது அடியையும் முடியையும் யாராலும் காண முடியல. இந்த நிகழ்வே திருவண்ணாமலையாக கருதப்படுதுங்க. இங்கு மலையே லிங்கமாக இருக்கு. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள இந்த இடம் அக்னியின் சக்தியால் பாதுகாக்கப்படுகிறது என்று நம்பப்படுது. இதனால எந்த காலத்திலும் நிலநடுக்கத்தால் இந்த கோவில் பாதிக்கப்படுவதில்லைங்க. கோபுரங்கள் மற்றும் மண்டபங்கள் பல ஆயிரம் வருடங்கள் பழமையானவை. கிரிவலத்தின் புராண பின்னணி என்ன அப்படின்னா, பார்வதி தேவிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க சிவபெருமானின் உத்தரவின்படி இந்த மலையை முதலில் வலம் வந்தாரு. இதன் மூலம் அவர் சிவனின் உடலில் ஒரு பாதியாக இடம் பிடிச்சாரு. எனவே இந்த மலையை வலம் வருவது சிவபெருமானையே வலம் வந்த புண்ணியத்தை கொடுக்குங்க. நாளை வெள்ளிக்கிழமை மதியம் 2:52 முதல் சனிக்கிழமை மதியம் 2:26 வரை பௌர்ணமி திதி இருக்குங்க. குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 3 முதல் 6 வரை சனிக்கிழமை கிரிவலம் செல்வது சிறப்பானதுங்க. திருவோணம் என்பது சந்திரனின் நட்சத்திரம். பௌர்ணமியும் சந்திரனுக்குரியது. இந்த இரண்டும் இணைந்து வரும் இந்த நாள் ஆன்மீக ரீதியாகவும் மன அமைதி பெறவும் மிகவும் உகந்ததுங்க. ஆடி மாதம் அம்மன் மற்றும் சக்திக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் கிரிவலம் செல்வதால் அன்னை உண்ணாமுலை அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கிரிவலம் செல்வதால் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும். கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை வழிபடுவதால் நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெருகும். மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் பெருகும். இந்த ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் சென்று அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனின் அருளை பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம்.